நம்ம என்ன ஒரு கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோம்னா, பாத்ரூமில் ஃப்ளஷ் டேங்குக்கு லீக்கேஜ். இங்கே பார்த்தீங்களா, தண்ணி வந்துகிட்டே இருக்குது. வால்வ் ஆனில் இருக்குது, அது ஆஃபில் இருக்கும்போதே தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு வால்வ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கலத்தி, இதோட வாசர் தான் போயிருக்கும், அதை மாற்ற போகிறோம். இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். பார்த்திங்களா, அந்த வாசர் மொத்தமாக ஒரு மாதிரி போயிடுச்சு. ரொம்ப வருஷங்களாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன். நான் புது வாசர் வாங்கி வச்சுருக்கோம். இதை இப்போது அதை கலத்தி நல்ல மாதிரி தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு புதிய வாசரை போட்டுக்கணும். இதுக்காக புதிய இந்த ஃபிட்டிங்ஸே வாங்க வேண்டியது வராது. எல்லோரும் உடனே புதிய ஃபிட்டிங்ஸை வாங்கி மாட்டிடுவாங்க. அப்படியெல்லாம் தேவையில்லை. நம்ம அதை பொறுமையாக அதை கலத்தி அந்த வாசரை மாற்றி விட்டாலே போதும். இல்லை, ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் கடையில் கிடைக்கும் அந்த வாசர். ஒரு 30 to 40 ரூபாய்க்குள்ளாடி தான் இருக்கும். நம்ம புதிய வாசர் போட்டுட்டோம், மாட்டியாச்சு. டைட் பண்ணி விட்டுட்டு வால்வை திறந்து தண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டோம். பார்த்திங்கன்னா தெரியுது, லீக்கேஜ் சுத்தம் பண்ணிட்டுருக்குங்க. பாருங்கள், நான் முதல்ல பார்த்த மாதிரி அதே மாதிரி பேப்பரை வச்சு பார்க்குறேன். அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட வர மாட்டேங்குது.